ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 609வது நாமாவளியாக ஓம் பாலார்க்க தியுதிமதே நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி இளம் சூரியன் போன்ற தேக காந்தி உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் திருமேனி எப்படி இருக்கும் அப்படின்னா இளஞ்சூரியன் ஒளி போன்று இருக்கக்கூடியவராக குமார பரமேஸ்வரர் வர்ணிக்கிறது. இறைவனுடைய திருமேனி எழுதறிய ஆறுமுகம் அப்படின்னுவார் அருணகிரிநாத சுவாமிகள். அப்பேற்பட்ட பேர் அழகு வாய்ந்தவர். அப்பேற்பட்ட அந்த இறைவன் எப்படி இருப்பார் அப்படின்னா ஒரு காலையில் தோன்றக்கூடிய இளம் சூரியன் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரகாசமாக, அதே சமயத்தில் அவரை பார்க்க ஆர்வம் அதிகமாகக்கூடிய ஒரு தன்மை இந்த ரூபத்தில் முருகப்பெருமான் இருப்பாராம். இந்த ரூபத்தெல்லாம் அனுபூதிமான்கள்லாம் பார்த்து ரசிச்சிருக்கா. திருப்புகழில் அழகாக வர்ணிப்பார். எழுதறிய ஆறு முகமும் அணிநுதலும் வைரமிடை இட்டு சமைந்த செஞ்சுட்டி கலன்களும் துங்க நீள் பன்னிரு கருணை விழி மலரும் இலகு பதினிரு குழையும் இரத்ன குதம்பையும் பத்ம கரங்களும் செம்பொன் நூலும் மொழி புகழும் உடை மணியும் அரைவடமும் அடி இணையும் முத்தச் சதங்கையும் சித்திரச் சிகண்டியும் செங்கை வேலும் முழுதும் அழகிய குமரா கிரி குமரியுடன் உருகும் முக்கட் சிவன் பெரும் சத்புத்திர உம்பர் தம்பீரானே அப்படின்னு அழகாக வர்ணிப்பார். அந்த காலை இளம் சூரியன் கிட்டேருந்து நல்ல சக்திகள் எல்லாம் வெளிப்பட்டு இந்த பூமிக்கு நன்மையை செய்யும். அது மாதிரி எல்லா உயிர்களுக்கும் எப்படி அந்த நல்ல சக்தியானது அந்த இளம் சூரியனால் கிடைக்கிறதோ அது மாதிரி ஞான பிரகாசமானது எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கும் முருகனுடைய தரிசன பலனாக. அந்த இளம் சூரியன் நல்ல உடம்புக்கு சக்தியை கொடுத்து நல்ல வலிமையை கொடுக்கும். இந்த இளம் சூரியன் தரிசனம் கிடைத்ததுன்னா நமக்கு பவரோக வைத்தியநாதன் இவர். இந்த ஜன்மா எடுக்கிறதுலேருந்து அந்த பிறப்புன்ற நோயையே போக்கக்கூடிய பெரும் சக்தி வடிவம். அதை தான் தத்துவார்த்தமாக இந்த நாமாவளி அவர் அழகாக வர்ணிக்கிறது. இளம் சூரியன் போன்ற தேக காந்தி உடையவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது. ஓம் பாலார்க்க தியுதிமதே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.